Hi, this is Mas Murvila. இன்னைக்கு நம்ம த லெஜெண்டரி இந்தியன் மியூசிக் டைரக்டர் இளையராஜா பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் மார்ச் 8 அதாவது நாளைக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறாரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இளையராஜா அவர்கள் நாளைக்கு இங்கிலாண்டோட கேபிட்டலான லண்டனில் இருக்க அப்போலோ தியேட்டரில் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. இங்கிலாந்து டைம் படி மார்ச் 8 7:30 PM GMT. இந்தியன் டைமில் நமக்கு ஒரு நாள் ஷிஃப்ட் ஆகி 9th March 1 AM மிட்நைட்டில் வரும். இளையராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க தேனி டிஸ்ட்ரிக்டில் பண்ணபுரம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜில் 1943 பிறந்து வாழ்ந்தார். அந்த ஊரில் ஏலக்காய் எஸ்டேட் ஃபேமஸாக இருந்ததுனால அவங்க ஃபேமிலி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட இயற்பெயர் ஞான தேசிகன். பின்னாட்களில் அவங்க பிரதர்ஸோட சேர்ந்து இசை கச்சேரி பண்ணும்போது அவர் பேரை ராசையான் மாற்றிக்கிட்டாரு. இளையராஜா அவர்கள் சென்னைக்கு வந்து தன்ராஜ் அப்படின்ற மாஸ்டர் கிட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டாரு. அப்போ அவரோட பேரை ராஜான்னு மாற்றிக்கிட்டாரு. 1976 அப்போ அன்னக்கிளி அப்படின்ற ஒரு தமிழ் படம் மூலியமா மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அந்த படத்தோட ப்ரொடியூசர் பஞ்ச அருணாச்சலம். அவரு ராஜாக்கு முன்னாடி இளையா அப்படின்னு சேர்த்துக்கிட்டாரு. அது ரெண்டும் சேர்ந்துதான் இளையராஜா அப்படின்னு பேர் மாறிச்சு. அப்படின்ற பட்டத்தை கலைஞர் கருணாநிதி தான் அவருக்கு வழங்கினாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் ராஜ்யசபால நியமன எம்பியா இருக்காரு. இளையராஜா அவர்கள் 1976 இப்போ வரைக்கும் இசைத்துறையில் ராஜாவாக தான் இருக்காரு. அவர் 1000 மேற்பட்ட மூவிஸில் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 4 times தேசிய விருதுகளும் வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் அதுக்கப்புறம் பத்ம விபூஷன் விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இளையராஜா பாவலர் வரதராஜன், பாஸ்கர், கங்கை அமரன் இவங்க எல்லாரும் பிரதர்ஸாக இருந்தாங்க. இதில் கங்கை அமரன் மியூசிக் டைரக்டராகவும் ஃபிலிம் டைரக்டராகவும் இருக்காரு. இளையராஜாவோட சன் கார்த்திக் ராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜா இப்போ மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. அவரோட டாட்டர் பவதாரணி மியூசிக் டைரக்டராகவும் சிங்கராகவும் இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிவர் ப்ராப்ளத்தால் இறந்துட்டாங்க. அவரோட ஒய்ஃப் ஜீவா அப்படின்றவங்களும் இறந்துட்டாங்க. அவர் இந்த வயசுலயும் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவை லைவா பெர்ஃபார்ம் பண்றது மிகப்பெரிய விஷயம். சிம்ஃபனி அப்படின்றது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கை பேஸ் பண்ணது. ஒரு ஆர்கெஸ்ட்ராக்காக லார்ஜ் ஸ்கேல்ல எழுதப்படுற கம்போசிஷன். அதுல வெரைட்டி ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஜென்ரலா 4 சொல்லுவாங்க. அது ஒன்னொன்னுக்கும் தனித்துவமான அமைப்பும் கேரக்டர்ஸும் இருக்கு. சில ஃபேமஸான சிம்ஃபோனிஸ் இருக்கு. அதுல பீத்தோவன்ஸ் சிம்ஃபனி நம்பர் 9 அண்ட் மொசார்ட்ஸ் சிம்ஃபனி நம்பர் 40 நோட்டபிளா இருக்கு. இந்தியன் மியூசிக் டைரக்டர்ஸ்லயே மாஸ்ட்ரோ இளையராஜாக்கு மட்டும்தான் நோட்ஸ் எழுதி கம்போஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் அவரை சிம்ஃபனி வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டுருக்கு. அவர் ஏற்கனவே திருவாசகம் அண்ட் ஹவு டு நேம் இட் சிம்ஃபோனிஸை கம்போஸ் பண்ணியிருக்காரு. நாளைக்கு நடக்க போற லைவ் சிம்ஃபோனிக்கு வேலியண்ட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காரு. இவர் த வேர்ல்ட் ஃபேமஸ் த ராயல் ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அவங்க வேர்ல்ட்லயே பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸா இருக்காங்க. இளையராஜா அவர்கள் சின்ன வயசுல இருக்கும்போது மியூசிக் சம்மந்தப்பட்ட வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாரு. சென்னைக்கு வந்து சினிமால மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. சிம்பனியும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு மியூசிக் கம்போஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு மீடியம் வேணும். தட்ஸ் இட். ஏன்னா அவரே ஒரு மியூசிக்.